பா என்னங்கப்பா இன்னைக்கு கேட்டரி வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான காசு. டேய் 600 கொடுப்பாங்க, இது என்ன வெறும் 500 தாங்க. 600 சொன்னாங்க, ஆனால் அவ்வளோதான்ப்பா கொடுத்தாங்க. டேய் 100 ரூபாய் நீ வச்சுக்கின்னு போய் சொல்றியா? ஐயோ நான் பொய்யெல்லாம் சொல்லப்பா. டேய் குடும்ப கஷ்டத்துக்காக தான் உன்னை வேலைக்கு போக சொன்னான். அது புரிஞ்சுக்காம நீ செலவு பண்ணி நிற்கிறியா? ஐயோம்மா நான் சத்தியமாக உண்மையதாம்மா சொல்கிறேன். நான் அதை எடுத்து செலவெல்லாம் ஒன்றும் பண்ணலாமா, எனக்கு அவ்வளோதாம்மா கொடுத்தாங்க. பொய் சொல்லாதடா. டேய் நாளைக்கு ஒரு மண்டபத்தில் கேட்ரிங் இருக்கு, நாளைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி ஒரு நிமிஷம், அவன் வேலை செய்யறதுக்கு எவ்வளோப்பா காசு கொடுக்குறீங்க? 500 ரூபாய் தான் ஆண்டி. சாரிப்பா, வீண் செலவு பண்ணிட்டோன்னு கோவத்தில் பேசிட்டேன், மன்னிச்சிரு. சாரி எல்லாத்துக்குமா கேட்குறீங்க? நீங்கள் கோவப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எனக்கே கோவம் வருது. உழைக்கிறதெல்லாம் நம்ம, அதை சுரண்டி தாப்புறது இன்னொருத்தவங்க. நாங்கள் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகமாக தான் காசு கொடுக்குறாங்க. எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இதோ இப்போ போனானே இது என் ஃப்ரெண்டு, அவனே எங்கள் காசுலேருந்து 100 ரூபாய் எடுத்துனா எங்களுக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்குறான். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் இருக்கிறத வச்சு தான் வாழ்ந்தாகணும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது.